என்னவோ சொன்ன மிஸ்டர் எக்ஸ் கிடைச்சிட்டா எல்லாம் சால்வ் ஆயிடுன்னு. இப்ப என்னாச்சு? அவனு செத்துட்டான். தண்ணியில வழுக்கி விழுந்து மண்டையில அடிபட்டதுனால அவன் உயிர் போயிருக்கு. ஸ்பாட்ல நீ இருந்திருக்க, நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அவன் என்ன பைத்தியமா இல்ல சைக்கோவா? ஒரே கேஸ் மொத்தம் 4 பேர் வரிசையா செத்ததுக்கு அப்புறமும் நம்ம யோசிச்சோம்னா நம்ம தான் பைத்தியக்காரங்க. அப்போ யாரா சொல்லு? Who's that accused? சொல்றேன். நம்ம தேடிட்டு இருக்கிற கிரிமினல் உயிரோட இல்ல, செத்துட்டான். ஆனா கண்டிப்பா கொலை செய்யறத மட்டும் நிறுத்த மாட்டான். ரம்யா இறந்து போன ரம்யா தான் மத்த 3 பேரோட சாவுக்கும் காரணம். ஏய், இதுவரைக்கும் என்னென்னமோ சொன்னேன், இப்போ ஏதோ சொல்ற. நான் உன்னை நம்புறேன். ரம்யா தானே எப்படி சொல்ற? டேய், செத்து போன 3 பேரும் ஏதோ ஒரு விதத்துல தப்பானவங்களா இருந்திருக்காங்க. கண்டிப்பா ரம்யாவோட சாவுக்கும் ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரம்யாவோட சாவுக்கு வேற யாரெல்லாம் காரணம் தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சாவு போறது நிச்சயம். அப்படி நீ நினைக்கிற? ரம்யா ஒரு விதத்துல தப்பானவ தானே, அதே நீ யோசிக்க மாட்டேங்கிற? இல்லடா, அப்படி இருந்திருக்காது. என்ன அப்படி இருந்திருக்காது? இல்ல. என்ன இல்ல? நான் சொல்லட்டுமா? ஆரம்பத்துல இந்த கேஸ் நீ தப்பா தான் பார்த்துட்டு இருக்க. எத்தனை பேர், எத்தனை ரிப்போர்ட்ஸ், அத்தனை பேர் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறனா ஏன் தெரியுமா? என்ன நீ ரம்யா இன்னும் மறக்கல. அவளை குருட்டுத்தனமா லவ் பண்ற. அதான் உன்னால பொறுத்துக்க முடியல. இதுல நீ பாக்குற வேலை கூட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. Am I right? ஆமா, இன்னும் மறக்கல. சுத்தி இருக்கிற எத்தனை பேர், எத்தனை ரிப்போர்ட் சொல்லட்டும், எனக்கு தெரியும்டா என் ரம்யா தப்பு பண்ணிருக்க மாட்டான். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன தூக்கி போட்டு போனவ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஏன் ரம்யாடா, I still love her and I still believe her.